துதித்திடுவே போற்றிடுவே ஆராதனை செய்கிறே பணிந்திடுவே தொழுதிடுவே ஆராதனை செய்கிறே துதித்திடுவே போற்றிடுவே ஆராதனை செய்கிறே பணிந்திடுவே தொழுதிடுவே ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறே உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறே இயேசு இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறே ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முழங்கும் வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முழங்கும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும் கரங்களை தட்டி ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் வல்ல நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் நல்ல நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் சாபத்தின் வாழ்வினை மாற்றின எங்கள் தேவா தேவனே சாபத்தை மாற்றின தூர கிடந்த எங்களை சமீபமாக மாற்றி சாபத்தின் வாழ்வினை மாற்றிய எங்கள் தேவா சாபத்தின் எல்லா சாபங்கள் முறிக்கப்படுவதாக சாபங்கள் எஸ் தேவா ரட்சிப்பை தந்தீரே உமக்கே என்றும் ஸ்தோத்திரம் ரட்சிப்பை தந்தீரே உமக்கே என்றும் ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆராதனை செய்கிறோம் உந்தன் நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் இயேசு நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை செய்கிறோம் நல்ல நாமத்தையே அறிக்கையிலே நல்லவர் அவர் வல்லவர் வல்ல நாமத்தையே உயர்த்தியே ஆராதனை
உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, நேசத்தின் ஆழமறை என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமறை. பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ராஜா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன். எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே. சொல்லுவோம். இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை
வெண்மையாய் மாற்றினீரே. சொந்த ரத்தம் சிந்தவே இயேசுவே பலியானீரே. சொந்த ரத்தம் சிந்தவே இயேசுவே பலியானீரே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஓ, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். திருச்சபை மக்கள் மட்டும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஜெபிப்போம். எல்லாருமாய் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, தெய்வமே ஆண்டவரே, வருஷத்தின் நடுவுல ஆண்டவர் ஜூலை மாதத்தின் ஆரம்பத்துல ஆண்டவரே ஆலயத்துக்கு வந்து நாங்கள் துதிக்கும்படியாய், ஆராதனை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் செய்த கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவு நன்மைகள் எங்களுக்கு பண்ணினீர் தகப்பனே. ஆண்டவரே, பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையும் நீக்கினீர் தகப்பனே. வேதனைகள், நெருக்கங்கள் எங்களுக்காக வந்தபோது எங்களுக்காக யுத்தம் பண்ணினீர் தகப்பனே. நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாம் சபை பண்ணி கொடுத்தீரு. எங்களுக்கு விரோதமான நின்ற அத்தனை காரியத்தையும் நாங்கள் ஜெயிக்கும்படி கத்த உதவி செய்தீரு. நெருக்கமான பாதையிலிருந்து விசாலமான பாதைகள் கத்தர் கொண்டு வந்து கொடுத்தீரு. எங்களுக்காக பலியாகி, எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி, எங்களை மீண்டும் 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 மீட்டெடுத்து எத்தனையோ முறை நாங்கள் பின்வாங்கி போனாலும் ஆண்டவரே, நாங்கள் அதமாய் போய்விடக் கூடாது, ஆண்டவரே நாங்கள் அழிந்து போக கூடாது என்று சொல்லி எங்களுக்காக யுத்தங்களை பிடித்து, யுத்தங்களை செய்து நாங்கள் ஜெய கிறிஸ்துவின் பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளையில, இந்த ஆராதனையில உம்மை ஆராதிக்கும்படி வைத்திரு. கொடான கொடி சோதரன் தகப்பனே. எத்தனை வேதனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை கண்ணீர்கள், ஏக்கங்கள், கவலைகள் எல்லாம் கடந்த மாதத்தில் இருந்தது ஆண்டவரே. பிள்ளையை குறித்த கவலை, ஆண்டவரே கல்லூரி குறித்த கவலை, ஆண்டவரே மற்றுமாய் கூட பல விதமான ஃபேஸ் காரியத்தை குறித்ததான கவலை எல்லாவற்றையும் நீக்கினீரே. அதற்காய் சோதரன் தகப்பனே. நன்றியோடுமே சோதரிக்கிறோம். சோதரம் 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 நன்றியோடுமே சோதரிக்கிறோம். எல்லாருமாய் கூட சோதரம் பண்ணுங்க, வாயை திறந்து சோதரம் பண்ணுங்க. நீர் எனக்காக வாதாடினீர், எனக்காக எழுந்தருளீர் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதித்தோம், உம்மை நாங்கள் சோதரித்தோம் தகப்பனே. நானும் அதுல ஒருவன் தகப்பனே. அதுக்கு ஒரு பாக்கியசாலியாக நான் கருதுகிறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எத்தனையோ பிரயாணங்கள், எத்தனையோ பயணங்கள் எல்லாவற்றிலும் என்னோட கூட இருந்தீங்க தகப்பனே. கார் பிரயாணத்துல, டூ வீலர் பிரயாணத்துல, பஸ், ஆட்டோ, ஆண்டவர் இன்னும் பெரிய எல்லா ட்ரெயின் பிரயாணங்கள் எல்லாம் கத்த கூட இருந்தீர். ஆபத்து, விபத்து, மோசம், நாசங்கள் இருந்து அக்கினிகள் எங்களுமே விழாதபடி காத்தீர். எங்களுக்கு குடும்பமாக நிலைநிறுத்தி வைத்திருக்கிறாரு. கொடான கொடி சோத்திரம். எல்லா கரங்களை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் குடும்பமாக பிள்ளைகளோடு கூட ஆண்டவர் ஜீவிக்கிற கிருபைகளை எங்களுக்கு தந்தீரு. ஜீவன் பலன் தந்து நடத்தினது காய்கொடான கொடி சோத்திரம் தகப்பனே. இந்த மாதத்திலும் கூட நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த முதல் செய்தி, அந்த ஆராதனை செய்திக்காய் வருகிறோம் தகப்பனே. அதன் மூலமாக நாங்கள் பலப்பட போகிறோம். நாங்கள் இன்னும் முன்னேற போகிறோம். இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் இன்னும் முன்னேற போகிறோம் தகப்பனே. வேத வாசிப்பு, ஜெபம், ஆண்டவரை அர்ப்பணிப்பு, உபவாச ஜெபம் என்று சொல்லி அநேக காரியத்தில் நாங்கள் இந்த செய்தியின் மூலமாக தொடப்பட போவதற்காக கர்த்தர் நன்றி தகப்பனே. கர்த்தர் நீர் பேச போகிற உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை
தாசனுடைய கரங்களிலே மனதிலே போட்டு வச்சிருக்கீங்க. அதை நாங்கள் சுவைத்து கொள்ள கத்த உதவி செய்யுங்க. எந்த தடையும் வரக்கூடாது. ஒரு மனத்தின் ஆவியை கொடுப்பீராக. வீணான சிந்தனைகள் வரக்கூடாது தகப்பனே. எல்லாருக்கும் தகுந்த உணவாய் இருப்பதாக அதை நாங்கள் சாப்பிட்டு கத்த நல்லவர் என்பதை ருசி பார்க்க உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் கத்த நடத்தும்படி எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சபை ஆராதனை மறுபடியும் ஒப்புவிக்கிறோம். இன்று வந்த ஜனங்கள் யாரும் பின்வாங்கி போய்விடக் கூடாது. இன்று வந்தவர்களை உமது உள்ளங்கையிலே வரைந்து வைத்து இவர்களுக்காக பரிதவித்து இவர்களுக்காக யுத்தம் செய்து இவர்களுக்கு முன்பதாக சென்று பாதைகளை செவ்வைப்படுத்தி கோணலாருக்கு அனைத்து காரியத்தை ஏற்படுத்தி ஜூலை மாதத்தின் இறுதியிலே கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார் என்று சொல்லி நன்மையானது பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா ஏசைக்கு எல்லா சித்தனா ப்ராப்ளம் எல்லாம் முடிந்தது. ஆண்டவரே, ரெகோபோத்தினுடைய நன்மைகளை நாங்கள் காணப்போவதற்காக நன்றியோடு தெரிகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் தன் இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். கடந்த டியூஸ்டே ஜூம் ப்ரேயரில் நம்முடைய கேலண்டரில் 7th மந்தில் போட்டிருக்கிற அதே வார்த்தை தான். அதை திரும்பவும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு என்னோடும் பேசுவாராக. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show them wonders. இந்த இடத்துல யார் சொல்லுகிறார் என்றால் சர்வ வல்லமையுள்ள யெகோவா சொல்லுகிறார். யாரிடம் சொல்லுகிறார்கள்? மீகாவை கொண்டா, மீகாவின் நண்பர்களுக்கா என்று அறிந்தால், நீ எகிப்திலே புறப்பட்டாய் அல்லவா, அப்பொழுது நான் அற்புதத்தை செய்தேன் அல்லவா என் இஸ்ரவேல் ஜனமே, நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல. அப்படி என்றால் கர்த்தரால் மீட்கப்பட்ட, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருடைய ஜனமாக இருக்கிற இஸ்ரவேலுக்கும் ஆவிக்குரிய ஜனமாகிய உங்களையும் பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், உங்களை அதிசயம் காண பண்ணுவேன். சிலர் கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நினைப்பாங்கன்னா, இந்த வனாந்திர வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை நயங்காட்டி அழைச்சிட்டாரு. ஐசியூல இருக்கும்போது சிலர் அழைச்சாரு, இதோ ஒரு அற்புதத்தை பெறும்போது அழைச்சாரு, அதோட முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நம்ம நினைப்போம். அற்புதத்தை செய்தது உண்மைதான். என் ஆண்டவர் அற்புதர், உண்மைதான். அவர் சந்திரனை கூட ஆயலோன் பள்ளத்தாக்குல சூரியனை நிறுத்தினாரு, அது உண்மைதான். சூரியனையும் சந்திரனையும் ஒரு மனிதனுடைய சொற்கேட்ட நாட்கள் கூட இருந்தது, உண்மைதான். ஆனால் இப்போது இந்த நாட்களில் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா, அதிசயங்களை காண பண்ணுவாரா என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அது ஆங்கில வேதாகமத்தில் I will show them wonders. அவர்களுக்கு, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் எகிப்தியருக்கும் எதிர்த்து வருகிற ஒவ்வொருவருக்கும் முன்பாக அவர் அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை யார் சொன்னார் என்றால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். இன்னைக்கு ஒரு வேர்டு யார் சொல்றா அப்படின்றது முக்கியம். என்ன, நான் ஒரு முறை என் ஸ்தாபனத்தில் ஒரு காரியத்திற்காக போனேன். தலைவர் சொன்னாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் எங்கேயும் போய் முட்டல மோதலை. அவர் அதை கரெக்டாக பார்த்துட்டார், கரெக்டாக செஞ்சிட்டார். அவர் எதை செய்யணுமோ அதை அவர் செய்து விட்டார். என்ன, அவர் நாசியில் சுவாசம் உள்ளவர், அநேகரால் அங்கீகரிக்கப்பட்டவர். என்ன, சிலரால் அவர் வெறுக்கவும் படலாம். என்ன, அது போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா அவர் சொன்ன வார்த்தையவே அவர் நிறைவேற்றினால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் விடுவது இல்லை. அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை, தரையிலே விழவில்லை. ஆண்டவர் அப்படி ஏந்தி சுமந்து தப்பு வைப்பதிலே ஒன்று நாம், இன்னொன்று நம்முடைய பிள்ளைகள், இன்னொன்று இந்த தேசம். என்ன, அவர் சித்தம் இல்லாம ஒண்ணு கூட தரையில விழாது. அதுல வார்த்தை என்ன செய்யாது, விழாது. எல்லா வீட்லையும் காலையில இந்த அம்பை விட்டு மிசைல் ஏவுற மாதிரி தான் காலை நேரங்கள் இருக்கும் இல்லையா? அதுல எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட் இருந்துச்சுன்னா கேட்கவே வேண்டாம். ஏன்னா 5 கிலோ இருக்கிற அவனுக்கு 8 கிலோ புத்தகத்தெல்லாம் நிரப்பி, அவன் சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானான்னு தெரியல, அவனுக்கு டிஃபனை ரெடி பண்ணி அப்படி விடுற ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கணும். இன்னைக்கு காலையில் இப்போ எங்கள் வீட்டில் புறப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.
ஆனால் நான் என் மனைவியை கூப்பிட்டேன், இங்கே வா, அந்த ஜன்னல் வெளியோடி பாரு அப்படின்னு. வேலை இருந்தது தெரியும். பாரு நீ, 2 தேன் சிட்டு அது அப்படியே அந்த பூவில் வந்து அப்படி ரெக்கையை அடிச்சுட்டு அப்படி வந்து அது வந்து என்ன செய்யுது தெரியுமா, அந்த தேனை எடுத்துகிட்டு போகுது. சின்ன பூ, அந்த பூவில் என்ன தேன் எடுக்க முடியும்னு தெரில, ஆனால் அது தேன் எடுக்குது. அதை பார்க்கும்போது அந்த அந்த சிட்டை பார்க்கும்போது அவைகளில் ஒன்று கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. இத்தனோன்னு சிட்டு, நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். ஆமாம், இன்னைக்கு ஆளுகளுக்கு வாட்ஸ்அப் பார்க்க நேரம் இருக்குது, இன்னும் என்னென்னமோ பார்க்க நேரம் இருக்குது. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், மீன்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். எங்க பாஸ்டர் நேரம், உங்களுக்கு நேரம் இருக்குன்னு. நீங்கள் உங்களுக்கு ஒரு குடும்பம், எனக்கு 50 குடும்பம், என்ன அதில் 51வது குடும்பம் என் குடும்பமும், எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐ வில் ஷோ யூ a wonder. உனக்கு ஒரு அதிசயத்தை நான் செய்வேன். வேதத்தில் ஆண்டவர் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 13, 17, 18வது வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மனோவா என்பவர் வருகிறார். அதில் மனோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்க ஒரு ஒய்ஃப் பேரு அந்த இடத்துல போடலை. ஏன் போடலைன்னு தெரியல, நீங்கள் யாராவது பார்த்தா எனக்கு சொல்லுங்க. இந்த மனோவா என்ன அதில் இப்படி தான் போட்டிருக்கு, தான் வம்சத்தனாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் மனோவா, அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். இப்போ 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்தபடியினால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த ஆண்டவர் அந்த 40 ஆண்டு தூங்கலை. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, எப்ராயிம் நிமித்தம் என் வயிறு என்ன செய்தது, கலங்குது, வயிறு கொதிக்குது. யார் நிமித்தம்? தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய பிள்ளை நிமித்தம். உங்க நிமித்தம் ஆண்டவர் மனம் மகிழனுமே தவிர என்ன செய்யக்கூடாது, குடலு கொதிக்க கூடாது. ஆண்டவர் எப்ராயிமை கரத்தை பிடித்து நடத்தினார் அப்படின்னு சொல்லி இருக்கு. என்ன, உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிய திருச்சபையை பார்த்து சொல்றாரு. அவர் மட்டும் பிஷப் மாதிரி ஒரு சிலுவை தொங்க போடணும் அப்படின்னா தங்கத்தில் செஞ்சு அதில் பிலிப்பியன் அப்படின்னு உங்கள் பேரை போடாமல், கிரைஸ்ட் ஏஜின்னு போடாமல் என்ன போட்டிருப்பாரு, பிலிப்பியன், பிலிப்பியன்ஸ் அப்படின்னு அவர் போட்டிருப்பாரு. லீதியா அந்த ஊரில் தான் இருந்தா, அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது, அதனால் திருச்சபை உருவானது. அப்போஸ்தலர் 15, 16 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது ஆச்சரியமான காரியமாக இருக்கும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இங்கே மனோவாவிடத்துல திரும்ப வருவோம். அந்த மனோவாவை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனிதன் இருந்தான், அப்படிதான் போட்டிருக்கு. ஆர்டினரி பர்சன், ஒரு சாதாரண மனிதன். அவன்கிட்ட கூட இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறை தான் இருந்துச்சு. என்ன, ஒரு மலடியான மனைவி இருந்தாள். கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்து இஸ்ரவேலை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமையுள்ள சிம்சோனை அவர்களுக்கு கற்பத்தின் கனியாக கொடுக்க விரும்பினார். கொடுத்தார். நியாயாதிபதியாக மாற்றினார். அவன் உயிரோடு உள்ளவரைக்கும் பல எதிர்வல்லமைகளை அளித்தான். அவன் மரணத்திலும் பல காரியங்களை அவன் செய்தான். ஆனா அந்த மனோவா எவ்வளவு தைரியம் பாருங்க. அவர் கேட்கிறாரு 18ஆம் வசனத்திலே, கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? என் பேரை கேட்கறதுக்கு நீ யாரா அப்படின்னா அவர் சொல்றார். என் பேரை நீ எப்படி கேட்கலாம்? மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அது நிறைவேறும் என்று விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. ஒரு அதிசயம் அவன் குடும்பத்திலே நடக்கும் என்ற விசுவாசம் இருந்தது. யோவானுடைய தகப்பனாகிய எல்கானாவிற்குள்ளே அது இருந்தது. சாராளுடைய கற்பம் செத்ததாக இருந்தாலும், வயது சென்றவனாக ஆபிரகாம் இருந்தாலும் அதிசயம் விளங்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்தது.
ஆனால் எல்லாரும் பேரை கேட்க துணியவில்லை. வேதத்துல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பேர் வச்சவங்களும் இருக்கிறாங்க, பேர் கேட்டவங்களும் இருக்கிறாங்க. என்ன, இது வேற பிரசங்கத்துக்குள்ள போயிடக்கூடாது. மோசே கேட்கிறாரு, உம்முடைய நாமம் என்னவென்று நான் போற ஜனங்கள் கேட்பாங்களே. அப்ப எனக்கு தெரியுது உம்முடைய நாமம், நீர் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர், நீர்தான் எல்லாம், அதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா என்னை கேட்பாங்களே அப்படின்னு. அப்பமா ஆண்டவர் சொல்றாரு, என் பேரை ஏன்னு கேட்குறியா? ஐ ஆம் தட் ஐ ஆம். அது எந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் வந்து விளக்கம் கேட்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விளக்கம், ஐ ஆம் தட் ஐ ஆம்னா எல்லாமே நான் தான்டா. அதிசயம் செய்யணுமா, அது நான் தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்யணுமா, அது நான் தான். செங்கடலை பிளக்கணுமா, அதை செய்ய போறது நான் தான். வனாந்திரத்திலே 40 வருஷம் வணங்கா கழுத்துள்ள இஸ்ரவேலர்களை நடத்த முடியுமா, நடத்த முடியும். அதை செய்ய போகிறவர் உன்னை கொண்டு நான் தான். மோசே வா என்றார். மோசேக்கு தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆகாருடைய வாழ்க்கையில நீங்க எடுத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம். என்ன, அவளுக்கு ஒரு ஆண்டவனை அவள் கண்டாள். தூதனானவர் அப்படின்னாலே அது ஆண்டவனை தான் குறிக்கிறது. ஆனா அவா பேர் வச்சுட்டு போயிட்டா, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்லி, நீர் என்னை காண்கிற தேவன். நம்ம பேர் வைக்கிறதும் இல்லை, பேரு கேட்கறதும் இல்லை. சில நேரம் குழந்தைகளுக்கு பேர் வைப்போம். என்னைய மாதிரி பாஸ்டர்ஸ் உங்க வீட்டுக்கு வந்தா சிக்கல் தான், அர்த்தம் கேட்பேன், என்னங்க அந்த பேருக்கு அர்த்தம் அப்படின்னு. அப்பா பேர் பாதி, யாரும் என் மேல கோவப்படாதீங்க, அம்மா பேர் பாதி, ரெண்டையும் வெட்டி என்ன செஞ்சிட்டோம் நாங்க, பேரு சன்வின் அப்படின்னு மாத்திட்டோம். அப்பா எட்வினா இருப்பாரு, அம்மா பேரு சன்னி ஜானா இருக்கும். இன்னும் ரெண்டையும் வெட்டி சன்வின்னு அர்த்தமுள்ள பேரை வைங்க, வேதாகமத்தில் உள்ள பேரை வைங்க. இந்த பேர் வைக்கிறதுல 2 சம்பவிக்கும், நான் பார்த்துருக்கிறேன். அந்த பேர் எப்படி வைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். எப்படி நடக்கும்? அப்படியே நடக்கும். சில நேரம் பேர் வெள்ளச்சாமின்னு வச்சிருப்பாங்க, அவர் எப்படி தான் இருப்பாரு, கருப்பாக தான் இருப்பார். ஆரோக்கிய சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க, வீட்டு டோரை தட்டும்போதெல்லாம் சொல்லுவாங்க அப்பல்லோவில் இருக்கிறாரு, இன்னொரு நாள் வந்து என்ன செய்யுங்க பாருங்கன்னு. அப்போ ஆரோக்கிய சாமி ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியத்தை அருளுகிற தேவனை பிடித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அசதியாய் ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா பேர் வைக்கக்கூடாது, அசதியா பேரை கேட்கக்கூடாது. இந்த மனோவா கேட்கிறாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு. அது அதிசயம். நீங்க வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கன் 9:6 குறித்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு உள்ள நாமங்களில் ஒன்று அதிசயம். ஹல்லேலூயா. அதிசயம், அதிசயம். வார்த்தைகளை சுருக்குகிறேன். யோபுவின் புத்தகத்திற்கு நாம் கடந்து செல்லுவோம். இந்த யோபின் புஸ்தகத்துல சோதிக்கப்பட்டதில் அதிகம் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தவர் இந்த யோபு. அவருடைய புத்தகத்திலே தேவனுடைய வார்த்தைகள் ரெக்கார்டடா இருக்கு. இந்த யோபுடைய புத்தகத்துல நான் சொன்னேன், பில்தாத் பேசியிருக்கிறாரு, எலிகு பேசியிருக்கிறாரு, எலிபாஸ்னு ஒருத்தர். அப்படி பேர்லாம் வச்சிடாதீங்க வீட்டுல, என்ன செஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் நல்ல பேர் இருக்கு. என்ன, அனனியா, மிசாவேல், அசரியா, இந்த பேரை வைக்க மாட்டாங்க. யாராவது இருந்தா கோவப்பட்டாதீங்க, சொல்ல போறேன். சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோன்னு வச்சிருவாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாக்குறாரு என் பேரு மேசாக் தானே அப்படின்னு பாக்குறாரு. ஆனா பைபிள் படி அனனியா, மிசாவேல், அசாரியா. அசாரியான்னு பேர் வச்சவங்க பாட்டிமா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. தோத்திரம். தானியல்னு பேர் வைங்க. நேற்று ஒருவருக்காக ஜெபிக்க என்கிட்ட வந்தாங்க. அந்த பையனுக்கு சின்ன சின்ன இந்த கிளாட்ஸ் இருக்கும் போல, ஃபிட்ஸ் வந்துச்சான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஜெபித்து அனுப்பினேன். பேர் என்னன்னு கேட்டேன். டேனியல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தானியலுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யாம எவனுக்கு செய்யணும்? சரவணனுக்கே செய்கிறாரு. சரவணனுக்கு செய்கிற ஆண்டவர் தானியலுக்கு அற்புதம் செய்வது லேசான காரியம். சிங்கங்களின் கெபியிலிருந்து மீட்கிறவர் மட்டுமல்ல, அக்னி சூளையிலே இருந்து மீட்கிறவர் மட்டுமல்ல, இன்று ஐசியூவிலே இருக்கிற அவனுக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த 10:40 மணி அளவிலே உங்களுடைய ஜெபங்களும் என்னுடைய வார்த்தைகளும் ஏறெடுக்கப்படுகிற வேளையிலே ஆண்டவர் சுகத்தை தருவாராக. ஆமென். ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராக. அந்த ஆண்டவர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது யாரு பேசினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யோபு, தேவனுடைய மனிதன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவன். சொல்லியிருக்கிறாரு,
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். இன்னைக்கு அதிசயம் அப்படின்னா நமக்கு சில பாஸ்டர்ஸ் அப்படி டீச் பண்ணிட்டாங்க, நீ ஒவ்வொரு நிமிஷம் ப்ரீத் பண்ற அதே ஒரு அதிசயம். ஒரு பக்கம் உண்மைதான், என்ன அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம். திடீர்னு ஆண்டவர் என்ன இந்த பூமியில உள்ள ஆக்சிஜன் எல்லாம் நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, அதுக்கப்புறம் எப்படி எனக்கு கொஞ்சம் இந்த நடிக்க தெரியாது, இப்படி நாக்க தொங்க போட்டு இப்படி காமிப்பாங்க தெரியுமா, அதுதான். டிக்கெட் எடுத்துருவீங்க. என்ன எடுத்துருவீங்க? டிக்கெட் எடுத்துருவீங்க. ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா திடீர்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆண்டவர் காலி பண்ணிட்டாருன்னு வைங்களேன், புவியீர்ப்பு விசைய நம்ம எல்லாம் ஜோரா பறக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன ஃப்ரீயாவே கிளைடர் அது என்னெல்லாம சொல்லுவாங்கல்ல, அதுல நீங்க போயிடுவீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு செகண்ட் கூட நம்மளை இமை பொழுது கூட ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது. ஆனா அதிசயம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும், அதை நீங்க யோசிச்சுக்கணும். என்ன மோர் தென் தட், சூப்பர் நேச்சுரல் திங். ஒரு காரியம் பெரிய காரியமாக நடைபெற வேண்டும். என்ன நடைபெற வேண்டும்? He will do things beyond your imagination. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்தால்தான் அது அதிசயம். நாம் சுவாசிப்பது அதிசயம். முதல் படியிலிருந்து 2வது படி ஏறுறது அதிசயம் தான். ஆனா அது ரொம்ப பெரிய அதிசயம் கிடையாது. முதல் படியிலிருந்து 2வது படி என்ன செஞ்சிடலாம், ஏறிடலாம். ஆனா முதல் படியில இருக்கிறவன உச்சி படிக்கு கொண்டு போவதற்கு ஒரு அதிசயம் வேணும். நுரையீரலியா அப்படின்னு ஒரு இடம் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அந்த இடத்துல நான் போய் சிலானுக்கு போனப்போ ஊழியம் எனக்கு நேரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், நீங்க ஏதாவது பேசுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் நுரையீரலியால தான் பேசணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார் அவர். என்ன அது நான் பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு. என்னுடைய தகப்பனார் 6 மணி ஆராதனைன்னா 6 மணிக்கு வர்றவர். சிலான்ல காலையில 7 மணி நினைக்கிறேன், ஏர்லி மார்னிங் இந்த நுரையீரலியால ஒரு ஆராதனை நடத்தணும். எத்தனையோ ரப்பர் எஸ்டேட் எல்லாத்தையும் தாண்டி கால்நடையாய் அவர் வரணும். அவர் வந்துட்டு டைமுக்கு வந்துட்டாரு. பெரிய மழை, புயல், வெள்ளம் அந்த பகுதியெல்லாம் சூழ்ந்து இருந்தது. அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்து ஆராதனையா இது இப்போ நம்ம இப்போ கொஞ்ச நாள் தோக்குறோம்ல, ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் பாஸ்டர் ஆரம்பிச்சிடறாருல, அதே போல் எங்கள் அப்பா ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விசுவாசியா வந்தாங்க. வந்துட்டு ஐயா நேற்று நைட்டே நீங்கள் வந்துட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் காலையில் தான்ப்பா வந்தேன் நான் அப்படின்னு. இல்லை பாதையே கிடையாது, நீங்கள் நடத்துகிற சபையை சுற்றிலும் அந்த நீங்கள் வந்த பாதையில் இருந்த பாலம்லாம் நைட்டே அடிச்சுட்டு போயிடுச்சேன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நான் பாலத்தில் தான் ஏறி வந்தேன், ஆராதனைக்கு நீ காலையில் தான் வந்தேன்னு. முடிஞ்ச உடனே ஆராதனை முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே விசுவாசிகள் இப்போ பாஸ்டரை கூப்பிட்டு போகிறாங்க. நீ பாஸ்டர் தான் விசுவாசிகளை கூப்பிட்டு போகணும், இங்கே வாங்க. எங்கே பாலம் அப்படின்னு பார்த்தா பாலத்தை காணும். தூதர்களே சுமந்துட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஆராதனை நடத்த. என்ன இன்னைக்கு நம்ம சாக்கு போக்கு எவ்வளவோ சொல்கிறோம் இல்லையா, சாக்கு போக்கு சொல்கிறோம். அவர் மலேசியன் ரயில்வேஸில் ஒர்க் பண்ணவர். திருநெல்வேலி நாசரேத் பகுதியில் அவர் பிறந்தவர். மலேசியாவில் போய் கடவுள் இல்லைன்னு டிராக்ட் எழுதினவர். கோலாலம்பூரில் சென்டூல்ன்ற பார்க்கில் கர்த்தரால் மதிய வேளையில், எங்கள் அப்பாவுடைய பேர் ஸ்டீஃபன் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் சாலமோன் ஸ்டீஃபன்றது அவருக்கு தெரியும். உன் பேரு உன் தாய் வயிற்றில் இருக்கும்போதே நீ ஆலயங்களை கட்ட நீ அழைக்கப்பட்டாய், இந்தியாவுக்கு புறப்படு, போய் ஆலயத்தை கட்டு. வழியிலே தான் அவர் நுரையீரலியால் அவர் ஊழியம் செய்தார் சில ஆண்டுகள். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர், அதிசயங்களை இன்றும் செய்கிறார். அது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங், பியாண்ட் அவர் இமேஜினேஷன். இதை நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எண்ணிலே, என் பிள்ளைகளிலே, என் தேசத்துல செய்தித்தாள்லாம் வரும். அது நம்ம டாக்டர்ஸ் ரிப்போர்ட் போல எடுத்துக்கணும். சில நேரம் டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டே என்ன ஆகிடுது, மாறிடுது. என்ன நல்ல டாக்டர்ஸ்க்காக ஸ்தோத்திரம். நிறைய நல்ல டாக்டர்ஸ் மதுரையில் இருக்கிறாங்க. என்ன ஆனால் அந்த ரிப்போர்ட்டையும் ஆண்டவர் மாற்ற முடியும். அவங்க பிளாக்குன்னு சொல்லுவாங்க 90%. கிராமத்தில் உள்ள ஒரு பாஸ்டரு கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறவர், அதை கரைய பண்ணும்னுவார். எது நடக்கும் அப்படின்னா அந்த கிராமத்தில் உள்ள பாஸ்டர் சொல்றது கூட நடக்கும், விசுவாசிகள் சொல்றது கூட நடக்கும். பதில் உண்டு. அதற்கு இந்த திருச்சபை பல ஆண்டுகள் நான் அந்த கலைநகர் ஆலயத்தில் ஜெபித்து சுகமாகாத 2 பேருக்குள்ள வியாதிகள், 2 சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணி அன்று இரவுக்குள்ளேயே அற்புதம் நடந்தது. நைட்டே சாட்சியின் ஆராதனை நடத்தினேன். நைட்டே வந்து சாட்சி சொன்னாங்க. ஏன்னா அந்த ப்ரேயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் வருத்தம், இந்த பாஸ்டர் சின்ன பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ண வைக்கிறாருன்னு. பைபிள் இருக்கு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்கள். உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? சரி, நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா என்னவா மாறிடணும்?
சிறு பிள்ளைகளாக மாறிடணும். என்ன, சிறு பிள்ளைகள் போல. என்ன, சிலருக்கு இன்றைக்கே பரலோகத்துக்கு போக ஆசை இருந்தால் சிறு பிள்ளைகள் போல நீங்கள் மாறி உங்கள் பல்லெல்லாம் விழுந்து உங்களுக்கு யாராச்சும் பால் கொடுக்குற நிலைமை வந்து அதுக்கப்புறம் போங்க. அதுக்கு முன்னாடி போகணுன்னு ஆசைன்னா ஒரு 100 பேரை உயிரோட எழுப்பிட்டாச்சும் போங்க. என்ன, டாவடிக்க கூடாது. பாஸ்டர், நான் ஒரு 50 பேரை ஆண்டவர்கள் நடத்தினேன், ஒரு 50 பேரை உயிரோட எழுப்பினேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆராதனை நம்ம என்ன செய்யலாம், நடத்தலாம். அதற்கு முன்னாடி காலத்துக்கு முன்னே நீங்கள் மறிக்காது இருப்பீர்களாக. கர்த்தர் அதற்கேற்ற அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவேன். ஆண்டவர் உங்களை திருப்தி பண்ணுகிறவர். முதலாவது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்ம சாதாரணமா பார்க்குற சில காரியம் இருக்குல்ல, அதுவும் நமக்கு வேணும். என்ன, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். என்ன, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்படி நரி சர்ச்சை கட்டி தரும் அப்படின்னு சொல்லும்போது என் டைரியில் இல்லை, இந்த இருக்கு, பாஸ்டர்லாம் பக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன, நரி சர்ச்சை கட்டி தந்ததுக்கு பைபிளில் எவிடன்ஸ் இருக்கான்னா, ஏரோது ஆலயத்தை ஒரு முறை கட்டி கொடுத்தான். சாலமோன் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, ஆண்டவர் வேற யாராவது ஒரு ராஜாவை வச்சு, உசிய ராஜாவை வச்சு கட்டியிருக்கணும். ஆனால் ஏரோதை வைத்து ஆலயத்தை கட்ட கர்த்தர் அனுமதி கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் எவன் கட்டினான்னு பார்க்கல. அந்த ஆலயத்தில் இயேசு பிறந்த வேளையில இயேசுவை என்ன செய்ய கொண்டு போனாங்க, பிரதிஷ்டை பண்ண கொண்டு போனார்கள். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்தாங்க, நம்முடைய சபையை சார்ந்தவர்கள். அவங்க என்னுடைய அண்ணனுடைய பேர குழந்தைய நாங்கள் ஒரு கேம்பஸில் வச்சு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஓகே அப்படின்ட்டு, டெடிகேட் பண்ண யார் வந்தான்னு கேட்டேன். உடனே மதுரையில் ஒரு பிரபல்யமான ஒருத்தருடைய பேரை சொல்லி, அவருக்கு ஆலயம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆமாம், ஆலயம் இருக்குது, ஆனால் எங்கள் அண்ணி வார்த்தையை மீறி அவர் ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, அதனால அவரை கொண்டு வந்து அந்த கேம்பஸில் வச்சு டெடிகேட் பண்ணோன்னு என்ன சொன்னோடனே என் முகம் மாறிடுச்சு. நான் சொன்னேன், ஆலயத்தை கனம் பண்ணியிருக்கணும் உங்கள் அண்ணே ஆலயத்தை கனம் பண்ணியிருக்கணும். சின்ன ஆலயமாக இருந்தால் கூட அதை கனம் பண்ணணும். ஒரு பெரிய ஆலயமே இருக்குது, கேம்பஸ் அதை காட்டிலும் பெருசாக இருக்கலாம் சார், அரண்மனை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை கண்ட இடங்களிலும் பலியிடாதே, கண்ட இடங்களிலும் பலியிடாதே. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களோடு ஆண்டவரை ஆராதிக்க தீர்மானம் பண்ணிக்கொள். ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு அவர் செய்வார். இந்த திருச்சபைக்கு இந்த மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயம் அப்படின்னு போடல, அதிசயத்தைன்னு போடல, அதிசயங்களை காண பண்ணுவேன். என்ன, ஆண்டவர் எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். அடுத்த இந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பார்த்தீர்கள் என்றால், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கவுண்ட்லெஸ், நம்பர்லெஸ். என்ன, அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை என்ன செய்கிறாரு, செய்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன, ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டு, கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் ஒன் பை ஒன். அவைகளுக்கு பேரிடு, அவைகளை நீங்க சில வேளையில் நம்ம எப்படி தெரியுமா, நீங்க 10ஓட 11ஆவது ஆளா ஆண்டவரை வச்சிருக்கிறோம். இல்லைன்னா ஏதோ இது என் கையின் பிரயாசம், அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் கட்டளையிடலைன்னா உனக்கு கட்டளையிட முடியாது. கையின் பிரயாசத்தை சில வேளையில் முழுவதும் பாடுபட்டோம், அது வீணாயிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி வலையை என்ன பக்கம் போடு, வலது பக்கம் போடு. அதில் ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். வலது பக்கம் போட்டாலும் இடது பக்கம் போட்டாலும் வலை ஒரே இடத்துல தான் விடும். ஆண்டவர் செக் பண்றாரு. ஏன்னா இவன் ஃபிஷிங்கில் எக்ஸ்பர்ட். என்ன, உண்மையிலே சொல்கிறேன், எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சோதனை வேற மாதிரி வரும். அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். எண்ணி முடியாத அற்புதங்களை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு 40வது சங்கீதத்தில். என்ன, நம்ம நினைக்கிறோம் அவர்களுடைய பகைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல, தலைமுடியை காட்டிலும். அப்போ அது கவுண்ட்லெஸ் தான். என்ன, இப்போ ஏன் தலைமுடியை யாராச்சும் உங்களால் என்ன முடியுமா? இந்த இடத்துல இருக்கிறீங்களே, பயங்கரமாக காமர்ஸ் முடித்தவங்க, மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க, யாராச்சும் என் தலைமுடியை மட்டும் நீங்கள் எண்ணி சொல்லுங்க, சொல்லவே முடியாது. அவ்வளோ முடி நமக்கு இருக்குன்னு சொல்லக்கூடாது இதை. ஆனால் தாவீதுக்கு தலை முழுசும் முடி இருந்துச்சு. அதுக்கு ஈக்குவலா பகைவர். என்ன, இங்கிட்டு பார்த்தா சவுல், அங்கிட்டு பார்த்தா ஒருத்தன், அங்கிட்டு பார்த்தா அகித்தோப்பேல், தேவனை போல ஆலோசனை சொல்றவன், சொந்த மகன் அவருக்கு விரோதமா வர்றான். வளர்த்த கடா மார்புல பாஞ்சிருச்சு.
தாவீது அழகுள்ளவர், அவர் கொஞ்சம் அழகை நேசிக்கிறவர், அதனாலதான் கண்ணு பச்சை பால் பக்கம் போச்சு. அதனால அப்சலோம் பக்கம் அவருடைய இருதயம் சாய்ந்து இருந்துச்சு. ஆனா அந்த அப்சலோமே அவருக்கு எதிரியா மாறினான். என்ன அப்சலோமே அப்ப அவருக்கு பகைவர்கள். இப்போ ஆனா அவர் இதை மாத்திரம் பைபிள்ல எனக்கு இத்தனை பகைவர்னு எழுதலை. ஆனா ஷார்ட்டா ஒரு வார்த்தை எழுதிட்டாரு. இது எதுக்காகனா உங்களுக்கும் எனக்கும் ஆறுதலா இருக்கணும். என்ன அர்த்தம்னா, எனக்கு இருந்த பகைவரை காட்டிலும் உங்களுக்கு பகைவர் இடோடதான் இருக்கு, குறைச்சிதான் இருக்கு. நீ கிரைஸ்ட் ஏஜ் சபையில இருக்க, அப்பப்ப உன்னை எவனோ தொந்தரவு பண்றான், பக்கத்து வீடோ வேலை பார்க்குற இடத்துலயோ எங்கேயோ சொந்தக்காரனே உனக்கு தொந்தரவு பண்ணுவான். சொந்தக்காரன் தான் பண்றான். என்ன, இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. உன் வீட்டாரே உனக்கு சத்துருக்கள். இது பைபிளை திறந்து வச்சுட்டே பாஸ்டர் பேச முடியும். அப்படி இருக்குல்ல. ஆனா கர்த்தர் செய்கிற நன்மைகள் இருக்கு பார்த்தீங்களா, சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு பந்தியை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகித்து இருக்கிறார். சில வேளை எது தீமைன்னு நினைப்போம், அந்த தீமையை ஆண்டவர் என்னவா மாற்றிட்டார், நன்மையாக மாற்றி இருக்கிறார். உங்களுடைய போக்கில் வரத்தில் ஆண்டவர் எத்தனையோ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை சொன்னா நேரம் போதாது. எண்ணிக்கைக்கு மேலான அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். நான் அதிசயம் அப்படின்னு சொன்னா முத படியிலேருந்து 2வது படி என்னைக்கு சொல்லலை, நல்லா கவனிச்சுக்கோங்க. முத படியிலேருந்து கடைசி படிக்கு முடிஞ்சா V.S. சாமுவேல் ராஜன் கூட உங்களோட டைரியில எழுதுங்க, தப்பே இல்லை. பரிசுத்தவான்கள் பெயர்கள் பட்டியலிலே அவர் இருக்கிறார். பரிசுத்தர் பவனியிலே நின்றவர் அவர். விசுவாச வீரராக நின்றவர் அவர். ஒவ்வொரு ஊழியர்களையும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நேசித்தவர் அவர். என் கூட சேர்ந்தவர் ஜெபம் பண்ணும்போது நான் கவனிச்சிருக்கிறேன். மதியம் கொஞ்சம் டயர்டா இருந்தேன்னா கிட்டாரை வச்சுட்டு நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவார். எத்தனை ஊழியர் அப்படி சொல்லுவாங்க? உங்க வீட்டிலேயே உங்களுடைய டயர்ட்னஸை புரிஞ்சவங்க இல்லை தெரியுமா? உங்களுடைய பசி நேரத்தை புரிஞ்சவங்க கிடையாது தெரியுமா? உங்களுக்கு இது தேவை என்று அறிந்தவங்க உங்க வீட்டிலேயே இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் நம்மை அறிந்தவர். சில வேளைகளில் நம்மை நாமே புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நம்மை அறிந்து கொண்டவர், புரிந்து கொண்டவர், உறுதுணையா இருக்கிறவர் இயேசு ஒருவர். அவர் எண்ணிக்கைக்கு மேலான அதிசயங்களை உங்களுக்கு செய்வார். எல்லாம் என்று சொல்லுவோம். அடுத்தது, பூமியில் எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை. யாத்ராகமம் 34:16 வாசியுங்கள். பூமியில் எங்கும் எந்த ஜாதியினிடத்திலும் இன் எனி நேஷன்ஸ் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அதிசயம்னா 1000 விளக்கம் கொடுக்கலாம். ஆனா 3 தான் சொல்றேன். ஒன்று ஆராய்ந்து முடியாத காரியம், இன்னொன்று கணக்கில் அடங்காத ஒரு காரியம், மூன்றாவது பூமியில் எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை, பயங்கரமான காரியங்களை. என்ன எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லுவோம் சில வேளைகள்ல. அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு செய்வார். மேபி மைட்டி திங்ஸ், அது ஒரு பெரிய காரியமாக இருக்கலாம். மேபி அன்இமேஜினபிள், உங்களுடைய சிந்தனைக்கு மேலான காரியமாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே, கோசே நாட்டிலே அவர்கள் இருந்த வேளையிலே 9 அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அந்த 9 அற்புதங்களிலேயும் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கு என்னத்தை உண்டு பண்ணாரு? வித்தியாசத்தை உண்டு பண்ணார். அவங்க எதெல்லாம் ஆண்டவன் என்று வைத்து ஆராதித்தார்களோ அவைகளே அவர்களுக்கு கண்ணியாய் மாறின. தவளை கோயில்னு ஒன்று வச்சிருப்பான் போல, போய் கேளுங்க ஈஜிப்ட்ல. இப்போ பார்த்தா மாப்பு செய்கிற தொட்டியில் என்ன வருது? தவளை. காலையில தோசை சுடலாம் அப்படின்னு அம்மா எடுத்திருப்பாங்க. சரி, என்ன இது இருக்கு, சரி சாப்பிட்டே ஆகணும்னு பாதி மாவை தூர ஊத்திட்டு நம்ம அழுக செய்வாங்கல்ல, இந்த ஊறுகாய் பூசணமுத்து இருக்கும், அதில் காவாசி என்ன செய்யணும்? ஆமாம், சில ஆளு ரொம்ப நல்ல ஆளு காவாசியை தூர போட்டுட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு முக்காவாசியை கொடுத்துருவாங்க. இந்த இதெல்லாம் இந்த சபைக்கு வந்ததுக்கப்புறம் செய்யக்கூடாது. ஒன்றும் பூசணமுத்து போகக்கூடாது, அப்படி இல்லைன்னா தூக்கி தூர எறிஞ்சிடணும். உங்கள் ஹெல்த் மோர் தேன் யுவர் மணி. உங்களுடைய பணத்தை காட்டிலும் என்ன, லார்ட்ஸ் மேன் இஸ் மோர் தேன் லார்ட்ஸ் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, கர்த்தருடைய பணத்தை காட்டிலும் கர்த்தருடைய மனிதன் மிக முக்கியமானவன். கர்த்தர் பாதுகாக்கிறவர்.
என்ன இப்போ அவங்க ஆராதித்த தவளை கடவுள் இப்போ தவளையா வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அவங்க ஆராதித்த பேன் கடவுள் அதை கூட ஆராதிச்சிருக்கா, அறிவு கெட்டவே. அது எங்கேயோ இருந்துச்சு, இப்ப எங்க வந்துருச்சு? வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அது வந்து பார்த்தா தான் தெரியும். என்ன வந்து பார்த்தா 9 காரியங்கள்ல. ஆனா 10வது ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் போது அதையும் அதே போல செஞ்சிருக்கணும். தலைச்சன் பிள்ளை சங்கரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுகிற நிலைகள் இருக்கிற வீடுகளுக்குள்ள நான் என்ன செய்ய மாட்டேன்? சங்கார தூதனை அனுப்ப மாட்டேன். என்ன, எகிப்துல ஆண்டவர் 10 அற்புதங்களை இஸ்ரவேலருக்கு எகிப்தியருக்கு வித்தியாசமா செஞ்சாங்கன்னு யாராவது சொன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அவங்க ஓரளவு சொல்றாங்க. ஆனா 10வது அதிசயம் எப்படின்னா, அன்னைக்கு ஒரு எகிப்தியன் இஸ்ரவேலனுடைய வீட்டுக்குள்ள வந்து அவனும் பாதுகாக்கப்படுவான். ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு இடத்துல போகக்கூடாத இடத்துல போய் பிரவேசித்து இருந்தால் அவனுடைய தலைச்சன் பிள்ளையும் அடிக்கப்படும். பார்வோனுடைய பிள்ளையே அடிக்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கு. அந்த 10 அற்புதங்கள் தான் அப்படின்னு நினைச்சா, அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பிளந்தார் சிவந்த சமுத்திரத்தை. இன்னைக்கும் என்ன ஜாகிரபிக்கலா என்ன ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தா அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வருடத்துக்கு ஒரு நாள் செங்கடல்ல ஒரு இடத்துல என்ன குறையுது? தண்ணி குறையுது. அந்த இடத்துல தான் அவங்க கடந்தாங்கன்னு நான் நம்ம சர்ச்சில் சொன்னேன். யாராவது ஃபில்ம்லாம் டைரக்ட் பண்ணணும்னா, கதை எழுதணும்னா நீங்கள் அதை எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி நான் ஏதாவது இந்த தங்கத்தில் இந்த இதெல்லாம் ஏதாவது பொருள்லாம் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் போய் நைல் நதியில் என்ன செய்ய தேடுங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி ஒரு 3வது 4வது மாதத்தில் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, பார்வோனுடைய அந்த ரதத்திலே உள்ள அந்த அச்சுக்கு பக்கத்தில் ஒரு டிசைனாக ஒரு இதை போட்டு பவுஜின்னு சொல்கிறாங்க, அவர் அந்த ஆணி போட்டுருக்காரு, அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க. நீங்கள் எடுக்க லேட் பண்ணால் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவோம். அப்போ எப்படி பாஸ்டர் நான் வேகமாக போய் எடுக்க? ஆண்டவரை துதிக்க முந்தி கொள்ளுங்கள், அவ்வளவுதான். ஜெபிக்க முந்தி கொள்ளுங்கள், வேதத்தை வாசிக்க முந்தி கொள்ளுங்கள், தாவீதை ராஜாவாக மாற்ற முந்தி கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. சர்ச் ஆராதனை முடிந்தவுடன் சாப்பாடு அப்படின்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இடம் இருந்துச்சுன்னா போட்டுருவோம் சார், அதில் என்ன, நம்ம சாப்பிடாம யாருக்கு சாப்பாடு? ஆனால் இப்போ இருக்கிற இடம் நமக்கே உட்கார பத்தலை, அப்படி இருக்கு. ஆனால் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்பப்போ வர்றதில்லை, எல்லாரும் நல்ல விசாலமாக உட்காரணும்னு. அப்படிப்பட்ட ஆளுகளுக்காக ஜெபிங்க, கர்த்தர் அவர்களை சந்திக்கட்டும். பூமியில் எங்கும் செய்யப்படாத அதிசயங்களை, என்ன அதிசயங்களை, அவங்களுக்கு மன்னா கிடைச்சிச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அது தூதர்களின் அப்பம்னு. இப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த மன்னானாலதான் நம்ம பிழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் தெரியல அப்படின்னா நம்மளாம் நிலை நிற்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1 இல்லைன்னா நம்ம சோதனையை தாங்கி இருப்போமா? தப்பித்து கொண்டிருப்போமா? இன்று நிலை நிற்போமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் எழுதப்படலைன்னா நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் முழுமையா இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி இருப்போமா? 51ஆம் சங்கீதம் எழுதப்படவில்லை என்றால் நாம் திரும்ப வந்து இந்த ஆலயத்திலே நாம் காணப்படுவோமா? கர்த்தர் நமக்கென்று மன்னாவை வைத்திருக்கிறார். அன்றன்றுள்ள தேவை தந்து ஆதரிக்கிற ஆண்டவர் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு பயங்கரமான காரியத்தை இந்த தேசத்திலே செய்ய வேண்டும். ஆகாயிலே சொல்லப்பட்டதை போல பூமியை அவர் அசைக்க வேண்டும், திருச்சபைகளை அவர் அசைக்க வேண்டும். டயோசிஷன்ஸ் என்று அழைக்கப்படுகிற ஆர்கனைசேஷன்ஸ் என்று அழைக்கப்பட்டு தவறான தலைவர்கள் உள்ள இடங்கள் அசைக்கப்படுவதாக. அசைக்கப்படும். கர்த்தர் வா இதை சொல்லிற்று. ஹல்லேலூயா. பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்வாராக. அவர் பராக்கிரமமான ஒரு காரியத்தை செய்வாராக. Soon our Lord will demonstrate his power, going to use his mighty hand. இந்த மீகா 7:15 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் செய்ய போறார். பியாண்ட் அவர் இமேஜினேஷன், நம்பர்லெஸ், கவுண்ட்லெஸ், தென் அடோரபிள். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறார். அதை உங்களுக்காக செய்வார். அப்படி செஞ்சாதான் அது அதிசயம். 30 வயசுல குழந்தை பிறக்கணும், ஓகே, அதுக்கும் ஆண்டவருடைய உதவி இந்த காலத்தில் தேவைப்படுகிறது. என்ன,
இந்த என்ன விசேஷம்னு கேட்குற ஆளுகளே எனக்கு பிடிக்காது. அது உங்களுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணி அவன் 6வது நாள் வருவான். என்ன விசேஷம்? கம்பை எடுத்து அடிக்கணும் கேட்குறவங்கள. என்ன அவங்க போகிற பாதை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களுடைய தாய் தகப்பன் செல்லுகிற கண்ணீரின் பாதை அவர்களுக்கு தான் தெரியும். கேட்குறவங்க சாதாரணமாக கேட்பாங்க என்ன விசேஷம் அப்படின்னு. ஆனால் இப்போ 40 ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன தெரியுமா, இப்போ தான் நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த 6 கற்சாடி தண்ணீர் தீர்ந்த நிலை வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அற்புதம் செய்யுங்கன்னா உலகமே அது கண்டு வியக்கும். ஹல்லேலூயா. உலகமே கண்டு வியக்கும். நம்ம சர்ச்சுக்கு வர சிதம்பரநாதன் அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்க 12 ஆண்டுகள் குழந்தை இல்லை. 12th year நாங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும்போது அவங்க வந்தாங்க. ஜெபித்து அனுப்பினோம். கர்த்தர் ஒரு அழகான பையனை கொடுத்தாரு. இன்னும் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். என் பையன் பிரவீனுடைய கிளாஸ்மேட் வினோத், அவனுடைய என் பையன் சிங்கப்பூரை விட்டு வைண்ட் அப் பண்ணி வரும்போது நான் அந்த பையனை வர சொன்னேன். என் மனைவி பேர் பார்வதி. 2 பேரும் என் கண் முன்னாடியே நின்றவர்கள். என்ன ஏர்போர்ட்டில் எனக்கு காஃபி வாங்கி கொடு அப்படின்னேன். காஃபி வாங்க எனக்கு வழி இல்லாமல் இல்லை. என் பையன் எவ்வளோ காசு கேட்டாலும் எனக்கு தருவான். ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார். நீ எனக்கு காஃபி வாங்கி கொடுன்னு. ஏன் தெரியுமா, ஒரு ஊழியருக்கு இவன் செஞ்சான்னு கணக்கு எழுதப்படட்டும்னு. அவன் காஃபியும் வடையும் சிங்கப்பூரில் கொண்டு வந்து வாங்கி கொடுத்து இருந்தாங்க அங்கிள். நான் சொன்னேன் உன் மனைவியை வர சொல்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் காஃபியை குடித்தேன், வடையை சாப்பிட்டேன், ஜெபித்து என் மனைவி சாட்சி ஜெபித்து அனுப்பினேன். ஏன்னா இனி நான் சிங்கப்பூருக்கு அடிக்கடி போவது முடிந்து விடும் என்று எனக்கு தெரியும். சரியாக 11வது மாதத்திலே கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதிசயங்களை செய்வார். அந்த 3 காரியங்களை ஒரே காரியமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்தது 2வது காரியம், நீ எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளிலே செய்த அதிசயத்தை போல திரும்பினா ஐ வில் டூ இட் அகே. சிலருக்கு எப்படின்னா, நீங்க எங்களுக்கு அற்புதம் செஞ்சீங்க, இப்ப நான் விழுந்துட்டேன், என் கோடாரி விழுந்துருச்சு, செடியாகிய உம்மோடு இருந்து நான் இணைக்கப்பட்டதுல இருந்து கொஞ்சம் விலகிட்டேன், நான் ஒரு சிம்சோனை போல மாறிட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருந்தா இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு சொல்றாரு, he will do many miracles for again and again. hallelujah. திரும்பவும் செய்வார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே உங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி இருக்கா? ஏன் ஊழியத்தின் இத்தனை தாக்குதல்கள்? ஏன் மனிதருடைய வார்த்தைகள்? அது பல ஊழியர்களுடைய வாழ்விலே காணப்படுகிறது. இந்த மாதம் கூட எங்க ஸ்தாபனத்திலிருந்து ஒரு போதகர் என்னை மனசாட்சி பாதிக்கிறது என்று சொல்லி ஸ்தாபனத்திலிருந்து விலகிவிட்டார். அழகா இருப்பார், எனர்ஜெட்டிக்கா இருப்பார், போதும் என் ஊழியம் அப்படின்னு போயிட்டார். மேலிடத்துல உள்ளவர்களுக்கு மிகவும் அவர் நெருக்கமானவர். தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள் வஞ்சிக்கப்படுகிற ஒரு உலகத்திலே இருக்கிறோம். நீங்கள் ஒன்றை தீர்மானித்துக் கொள்ளுங்கள், திரும்பவும் எனக்கு அற்புதத்தை செய்வார். நீதிமான் 7 தினம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பார். கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு செய்வார். இதுதான் 2வது காரியம். 3வது என்னன்னா, மோர் தென் ரொட்டீன். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முறைமையின்படி நடக்கிறது. யாரை எடுத்து பைபிள் பர்சனை வாசிக்க சொன்னாலும் எபேசியர் 5ஆம் அதிகாரம், அப்படி இல்லைன்னா யோவான் 2ஆம் அதிகாரம், அதை எந்தக்கு வாசிப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம்? கல்யாணத்தன்னைக்கு. குட். அதில் எல்லா அற்புதத்தையும் நம்ம நல்லா மனப்பாடமாக வச்சிருக்கிறோம். 6 கற்சாடி என்ன, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் என்ன, அது கலர்லெஸ், அடுத்து ஓடர்லெஸ், தென் ஸ்வீட்லெஸ். என்ன, இந்த 3ம் நம்ம மனிதனுக்கு பிடிச்சது ஸ்வீட் இல்லையா? நிறையா பிடிக்கும். டாக்டர் தான் சொல்லிடுறாரு சாப்பிடாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் திரும்பி கிருஷ்ணா மைசூர் பாக்கு யாரோ ஒரு பேஷண்ட் வாங்கி கொடுத்தது சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுவார். அப்போ நம்ம ஸ்வீட்ஸ் பிடிக்கும், ஆனால் இப்போ அது தண்ணியாகிருச்சு. இப்போ இந்த மோர் தென் ருட்டீன் அது ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதோட இன்னைக்கு மெசேஜ் முடியுது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. அப்போ நல்லா இருக்கும், பிறகு நல்லா இல்லாதது தான் மனிதருடைய முறைமைகள். நேற்று தான் என்கிட்ட ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, என் ஹஸ்பண்டு எனக்குன்னு சரியாக செய்ய மாட்டேன்றார் பாஸ்டர், செய்ய மாட்டேன்றாரு,
அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர்றாங்கன்னு சொல்லி வீடெல்லாம் இப்படி பயங்கரமாக ரெடி பண்ணி 15 பேருக்கு சாப்பாடலாம். அவங்க ஹஸ்பண்டு பக்கத்தில் இருந்தனால நான் கேட்டேன், உன் ஹஸ்பண்ட் உன்னைய கல்யாணம் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அப்படி 10 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அது இப்போ 2 பேர் காதுலையும் விழுந்துச்சு. எப்படி 2 பேரும் திருந்தணும்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்ன ப்ரையாரிட்டி பார்ட்னருக்கு தான் சார் கொடுக்கணும், ஸ்பௌஸ்க்கு தான் கொடுக்கணும். என்ன பிள்ளைகள் உங்க அப்பா அம்மாவுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் கல்யாணம் ஆகுற வரைக்கும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்கள ஸ்பௌஸ்க்கு கொடுத்துட்டு தாய் தகப்பனை கனம் பண்ணணும். தாய் தகப்பனை கனம் பண்ணணும். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு. இப்ப போவோம், இந்த கல்யாண வீடுகளில் நடக்கிறது எப்படின்னா, ஆளுக்கு நிறைய கறி அள்ளி போட்டுருவாங்க, ஆளுக்கு நல்ல பாயாசம். இப்போ அது இப்படி நடக்குதான்னு தெரியல. இப்போ எல்லாமே கேட்ரிங்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க. அந்த காலத்துலலாம் சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும். நடக்கும்போது ஒரு பானையில் என்ன கொதி தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்குமா. ஆள் கூட வந்தா அது சாம்பாரை கொஞ்சம் தண்ணி ஆக்கும், கொஞ்சம் சோறை அதில் போட்டு அரிசியை போட்டு சோறா என்ன செஞ்சிருவாங்க, ஆக்கிடுவாங்க. நான் நம்முடைய சர்ச்சில் யாரு கல்யாணம் நடந்தா எனக்கு என்னன்னு இருக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சான்னு கேட்பேன். மீதி எடுக்கணுன்றது என் விருப்பம். இன்னைக்கு வரைக்கும் நடந்த கல்யாணங்களுக்கு பிரதர் டேவிஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஊழியம் போய் விறகு கட்டில் விறகு அடுக்குங்கலாம் இல்லை, போய் நீங்கள் ஜெபம் பண்ணி சாப்பாடை என்ன செய்யணும், ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னு. இப்போ கடைசியாக நடந்த ஒரு கல்யாணத்தில் ஜெபம் பண்ணிட்டீங்களா பிரதர் அப்படின்னு உள்ளே போகும்போது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு. ஆனாலும் அவங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் தாக்குறேன்னு இல்லை, தாக்காமே இல்லை. முதலாவது தேவனுக்கு உங்கள் இடத்த நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, இங்கே நடந்த காரியம் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் ருசியா இருந்துச்சு. அப்போ அந்த அதிசயத்தில் ஒரு பிரைம் திங் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற அனைவருடைய வாழ்க்கையில் இந்த முந்திய அத்தியாயம், இந்த முந்திய 6 மாதங்கள், இந்த முந்திய கால எஜுகேஷன்ல இருந்து இந்த பிந்திய காலங்களில் கர்த்தர் அதிசயங்களை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். உங்க வாழ்க்கையை இழந்துட்டோன்னு சிலர் 2-3 பேருக்கு இருக்கிறீங்க, கர்த்தர் திரும்ப எடுத்து கட்டுவார், திரும்ப கட்டுவார். பைபிளே அந்த வார்த்தை இருக்கு, திரும்ப அவர் கட்டுவார், திரும்ப கட்டுவார். ஹல்லேலூயா. திரும்ப கட்டுவார். அப்ப இவ்வளவு அதிசயம் அவர் செய்யணும் அப்படின்னு விரும்புறோம் அப்படின்னா அதுக்கு 5 காரியம் வேகமா சொல்லி முடிக்கிறேன். ஆசாப்னு ஒரு தேவனுடைய பக்தன் இருந்தான். என்ன எனக்கு தாவீது அழைப்பான்னு கேட்டா நான் ஆசாப்பை அதிகம் விரும்புவேன். உனக்கு பவுல் அழைப்பான்னு நீங்க என்கிட்ட யாரும் கேட்டீங்கன்னா, கர்த்தர் என்னை ஒரு தீமோத்தேயுவை போல தான் அழைச்சிருக்கிறாரு. என்கிட்ட நீங்க பவுல்கிட்ட எதிர்பார்த்த காரியங்களெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஆனா தீமோத்தேயுகிட்ட எதிர்பார்க்கிற காரியங்களை எதிர்பார்த்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு அதை கட்டளையிடுவார். என்னுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். என்னுடைய விசுவாசம் செய்யாத காரியத்தை என்னுடைய மனதுருக்கம் செய்திருக்கிறது. என்னுடைய மனதுருக்கம். மதுரையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் எம்டி கோயம்புத்தூர்ல போய் கூட அவருக்கு சர்ஜரி பண்ணி பிரச்சனை, சொந்தக்காரங்களே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்ன வேளையில ஒருத்தர் சொன்னார், தொட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாரு. நான் போனேன். அவருக்கு நான் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் கூட, ஆனால் நான் அதை காமிச்சுக்கிடலை. நான் பாஸ்டர் எட்வின் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வார்டுன்னு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே. அதில் எனக்கு எல்லாம் அந்த க்ளவுஸ் இதெல்லாம் கொரோனா பீரியடுக்கு முன்னாடி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டு கவச உடைகள்லாம் போட்டு உள்ளே அனுப்புனாங்க. அனுப்பும்போது சொன்னாங்க, அதிக நேரம் நீங்கள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு. அவர் டாக்டர். நான் அவர்கிட்ட போயிட்டேன். ஆஸ்பிரின்னு ஒரு டேப்லெட் இருக்குவான். டாக்டர்கிட்ட போய் எப்படினாவது இந்த கேள்வி ஏற்றுப்பட நான் கேட்டேன். ஆஸ்பிரின் டேப்லெட் தெரியும், பிளட்டை தின் பண்ணும் இல்லையா? ஒரு 8 அணா டேப்லெட்டுக்கு ஒரு ரத்தத்தை மாற்ற வல்லமை இருந்தா இயேசுவால் முடியாத காரியம் ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். இருக்காது அப்படின்னாரு. அப்படியே அவர் கை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணேன். 2 நாளில் சுகமாயிட்டார். 2 நாளில் அவருடைய வார்டுக்குள்ள வந்துட்டார். ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு 2000 ரூபா காணிக்கையும் அனுப்புனார். என்ன இப்போ நான் போனால் இன்னும் காணிக்கை தருவார். ஆனால் எனக்கு உள்ள ஒரு காரியம் இருந்துச்சு. என்னை போக சொன்னவர்கிட்ட சொன்னேன், அவர் போய் ஒரு பைபிளை ப்ரெசென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். பைபிளை ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவருடைய வார்டு இதுக்குள்ளே போனேன், ஆஃபீஸ்க்குள்ளே போனேன். அந்த ஆஃபீஸில் அவரே சுவிட்சை ஆன் பண்ணால் திறக்கும், சுவிட்சை ஆன் பண்ணால் மூடும். அந்த ரிசப்ஷனுக்கு எய்த்தாப்பில் அவர் வச்சிருக்கிறாரு அந்த இது. நான் உள்ள
என்னை அவர் வெளியே நிற்கும் போதே பார்த்துருப்பாரு. அவரை எனக்கு தெரியாது, ஆனால் அவர் என்னைய பார்த்துருப்பாரு. உடனே உள்ள வர சொல்லுங்கன்ட்டாரு. இப்பவும் திரும்ப பர்ஸில் கை வைப்பாருன்னு எனக்கு தெரியும். நான் அவனை சொன்னேன், உங்களுக்கு சோகம் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இயேசுவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கடவுள் பேரையும் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அவனை சொன்னேன், இயேசு தான் உங்களுக்கு சோத்தை கொடுத்தாரு, பைபிளை வாசிங்க. இந்த குறிப்பிட்ட நபர் பைபிளை கொடுத்தாருல, அதை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ஹாஸ்பிட்டலில் வேற உதவிலாம் தேவைப்பட்ட போது கூட நான் அவரை போய் பார்க்கல. போனால் 5000 ரூபா தருவார். அவருடைய பாவத்துக்கு நான் பங்காளியாக வேண்டியது வரும். ஆனாலும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒன்று தெரியுமா, என அவருடைய ஒரு மனைவியுடைய ஒரு மகனும் கிறிஸ்தவனா மாறிட்டான். என்ன இன்னைக்கு எப்படியோ கர்த்தர் அந்த 2வது காரியம் தவறு, வேதத்தின்படி தவறு. அவர் ஒன்றும் வேதத்தை அறிந்த குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல. ஆனா அவன் அந்த பையனு கிறிஸ்தவன் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. எப்படியோ நம் ஆகாரத்தை தண்ணீரில் மேல் போடுகிறோம், அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்கிறோம். இந்த ஆசாப் 77ஆம் சங்கீதம் 11 இந்த வார்த்தைகளை நீங்க குறிச்சுக்கோங்க, தியானிக்க நேரம் இல்லை. அவன் சொல்றான், பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். நீங்க அதிசயங்களை பெறணும்னா அதிசயங்களை நினைவு கூறணும். கர்த்தர் செய்த அதிசயங்களை நினைவு கூறணும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை, அதை நினைவு கூறணும். அந்த 73வது சங்கீதம், அது எடுக்க வேண்டாம், அது ஆசாப் எழுதின சங்கீதம். அடுத்து 77 ஆசாப் எழுதின சங்கீதம். அடுத்தது 78 ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த 78வது சங்கீதத்துல எப்ராயிமை பற்றி இவர் எழுதியிருக்கிறார். அவர்கள் ஆயுதம் அணிந்தவர்களாக இருந்தார்கள், வில் வீரராக இருந்தார்கள், எப்ராயிமாக இருந்தார்கள், ஆனால் அதிசயங்களை மறந்தார்கள் அப்படின்னு. அதிசயங்களை மறந்தார்கள். நீங்க கர்த்தர் செய்த அதிசயங்களை மறவாதிருங்கள். ஒரு 103ஆம் சங்கீதத்தின் வார்த்தைகளை சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அந்த உபகாரங்களை போது கொஞ்சம் நின்று சொல்லணும். நான் என்ன ஆத்துமாவே எனக்கு ஒன்றும் வேகமா சொல்ல தெரியாம இல்லை, ஆனா அதை நினைச்சு சொல்வேன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இந்த பரமண்டல ஜபத்தை இப்படியே பாராயமா வேக வேகமா சொன்னனாலதான் இன்னைக்கு அசம்பிளி சாவாட் திருச்சபையில பரமண்டல ஜபத்தையே சொல்றது இல்லை. ஏன் அதை நிறுத்தி சொன்னா என்ன? இன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டால் என்ன? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்டால் என்ன? அதில் என்ன குறை? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதன் போது அந்த உள்ளத்துல இன்னொரு வார்த்தை போனா, அவர் செய்த அதிசயங்களை நீ என்ன செய்யாத, மறவாதே. முதலாவது அதிசயங்களை நினைவு கூறுங்கள். 2வது 78:32, அதுவும் ஆசாப்பின் சங்கீதம் தான். அதிசயங்களை நம்புங்கள், அதிசயங்களை நம்புங்கள். 78:32 இவைகளெல்லாம் அதிசயங்கள் எல்லாம் நடந்திருந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். அதிசயங்களை நம்பாமல் பின்னும் பாவங்கள் செய்தார்கள். நீங்க ஆண்டவர் செய்யற அதிசயத்தை நம்பலன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல போய் விழ போறீங்கன்னு அர்த்தம். அதனால ஆண்டவர்கிட்ட, நீர் அதிசயம் இன்றும் செய்ய வல்லமை உள்ளவர். எகிப்திலே நான் புறப்பட்டேன் செய்தீர், என் வாழ்விலே உம்மை ஏற்றுக்கொண்டேன் செய்தீர், இனியும் நீர் செய்ய வல்லவர். அதிசயங்களை என்ன செய்யணும்? நம்பணும். நினைவு கூறுங்கள், அடுத்த அதிசயங்களை நம்புங்கள். அதுக்கு அடுத்து என்ன தெரியுமா? 1 நாளாகமம் 16:9 அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். கர்த்தர் செய்கிற அதிசயத்தை என்ன செய்யணும்? தியானித்து பேசணும். என்ன, நம்ம சபையில சாட்சி சொல்ல அப்பப்போ தான் நேரம் கொடுக்குறோம். ஆனா அந்த சாட்சிகள் சொல்லும்போது அனைவருடைய விசுவாசம் என்ன செய்யும்? உறுதிப்படும். ஒருவர், அவருக்கு டியூபர் குளோசிஸ்னு ஒரு பெண்ணுக்கு சந்தேகம் வந்தது, கேன்சராகவும் இருக்கும்னு சந்தேகம் வந்துச்சு. அவங்க ஆலயத்தில் வந்து உட்கார போகிறாங்கன்றது எனக்கு ஃபோனில் தகவல் வந்துச்சு. என்ன, அன்னைக்கு நான் சாதாரணமாக அப்படி கலைநகரில் ஆலயத்தில் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஜினோ தாமஸ்னு உங்களுடைய ஜெபத்தில் போய் இணைகிறவங்க இருக்காங்களே, அவங்கள்ட்ட எளிமின்னு ஒரு சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கே தெரியாது ஏன் சொல்கிறாரு எதுக்குன்ட்டு. சொன்ன உடனே இப்போ சுகவீனமாக இருக்கிறவங்கலாம் எளிமி நில்லுங்கன்னு சொல்லி ஜெபித்தோம். ஜெபித்த வேளையில் சுகமானது. அன்று கண்ட எகிப்திய வல்லமே அவங்க அதுக்கப்புறம் காணலை. அப்போ என்ன அப்படின்னா, கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து என்ன செய்யணும்? பேசணும். யாராவது சாட்சி சொல்லணும்னு விரும்பினா சர்ச்சு எவ்வளவுதான் ஃபாஸ்ட்டாக முடிக்க வேண்டியது இருந்தாலும் என்கிட்ட வந்து டைமை வாங்கி நீங்கள் சாட்சி சொல்லிடுங்க. பைபிள் படி அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். கிதியோன் ஒரு பெரிய ஆளானதுக்கு காரணம் அவன் ஒரு பராக்கிரமசாலியே இல்லை, பயந்தவன். ஒரு காலத்தில் பயந்தாங்கோழி.
ஆனா 6:13 அவன் சொல்றான், எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அதிசயங்கள் எங்கே? அப்ப அவங்களுடைய பிதாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதிசயங்களை சொல்லி இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு மிஷனரிஸோடைய லைஃபை சொல்லி கொடுக்குறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய சத்தியங்களை சொல்லி தரீங்களா? இல்ல. அப்படி இருந்தா நீங்க மாறிக்கோங்க, நீங்க மாறுங்க. அதுக்கு அடுத்து 107 அதுல 9:21 வசனப்பட்டிருக்கு, அதிசயங்களை சொல்லி துதிப்பார்களாக. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் செய்த அதிசயங்களை சொல்லி துதிப்பார்களாக. இந்த 107வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வீட்டில் போய் இதுல உங்க எல்லாருடைய பேரும் இதுல இருக்கு, நீங்க போய் வாசிச்சு பாருங்க. கோபம் வரும், அதனால சொல்லலாம். அதில் பாஸ்டர் எட்வின் பேரும் எங்கேயாவது இருந்தால் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஆனால் உங்க பேர் இருக்கும். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு எட்வினே நீ நீக்கலாக்க மீட்கப்பட்டாய், கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டார்கள். அப்படிலாம் இருக்கும். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் நீ அலைந்து திரிந்தாய், ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாய், அவர் உன்னை விடுவித்தார். என்ன, ஊருக்கு போற வழி உனக்கு தெரியல, ஆனா தவணமுள்ள ஆத்மாவா இருந்தாய், உன்னை திருப்தியாக்கினார், உன் ஆத்மாவை நன்மையினால் நிரப்பினார் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதிசயங்களை துதிப்பார்களாகன்னு இருக்கு. என்ன, ஆனா இன்னொரு இடத்துல பார்த்தோன்னா துதிக்க அவங்க மறந்துட்டாங்க, தியானிக்க மறந்துட்டாங்க, அதிசயங்களை மறந்துட்டாங்க. இந்த சங்கீதத்துல ஏற்ற தாழ்வு இருக்கும். ஆனா ஒண்ணு, தாங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து என்ன செய்தார்? ஆண்டவர் சேர்த்தார். நீங்கள் நாடின துறைமுகத்திலே அவர் சேர்ப்பார். நீங்கள் துதிக்க பழகி கொள்ளுங்கள். தென் 107 சங்கீதம், இது ரெண்டையும் 107 போய் 78வது வசனத்தை தேடிடாதீங்க. 107 சங்கீதம் 78 சங்கீதம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆபத்துல கூப்பிட்டாங்க, கர்த்தர் நன்மை செஞ்சாரு, நாடின துறைமுகத்துக்கு சேர்த்தாரு. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிசயங்களை செய்யணும். யூ மஸ்ட் என்ஜாய் லார்ட்ஸ் ஒண்டர்ஸ். ஆண்டவருடைய அற்புதங்களை ருசித்து பாருங்கள். அவர் உங்களை உடுத்துவித்து அழகு பார்ப்பார், போஷித்து அழகு பார்ப்பார், உங்களை கட்டுவித்து அவர் அழகு பார்ப்பார். உலகத்துல கெட்டின ட்ரெஸ்ஸை கழற்றா, ஈர துணியை கெட்டுறான்னு சொல்ற சில கடவுள் இருக்காங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் உடுத்துவித்து அழகு பார்க்கிறவர், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறவர். ஏன்? நல்ல வஸ்திரத்தையே கொடுக்கிறவர், நல்ல வஸ்திரத்தையே கொடுக்கிறவர். இன்னைக்கு ஒரு காரியம் சில ஊழியர்களாலும் போதிக்கப்படுகிறது, சிலராலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆதிகால அற்புதங்கள்லாம் அப்பந்தான் சார், இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி எவ்வளவு சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இன்றும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவிலே ஒரு தவறான காரியம் நிலைநாட்ட, என் வார்த்தையை முடிச்சுறேன், நிலைநாட்ட வேண்டியிருந்த வேளையிலே இரவில் சில ஊழியர்களாக கூடி ஜெபிக்க வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். அது நான் ஒரு மலையில அன்டைமா நைட்டு 10 மணிக்கு எல் மாதிரி இருக்கும், அந்த சர்ச்சுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும், என்னால் ட்ரை பண்ண முடியாது. அதனால் நான் இன்னொரு ஊழியரை கூப்பிட்டு என்னையை நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க அங்கே அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டு போகும்போது ஒரு 10 ஊழியர்கள் என் கூட வந்தாங்க. எல்லாம் பயங்கர சந்தோஷமாக வந்தாங்க, சந்தோஷம் தவறல்ல, அதில் கொஞ்சம் கேலியாகவும் இருந்தாங்க. மதுரையில் அந்த சகோதரி, உங்களுக்கு தெரியும், நான் சர்ச்சில் சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு சகோதரிக்கு 37 வயசு, எஸ்எஸ் காலனியில் ஊழியர் செஞ்சுறவங்க, இந்தியாவிற்காக அவங்க திறப்பில் இருந்து ஜெபிப்பாங்க. அவங்க பேரை மறந்துட்டேன், யாருக்காவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த சகோதரி திடீர்னு கல்ஃபில் போன இடத்துல மரித்து விட்டார்கள். அவங்க பாடி இங்கே வரும்போது இங்கே இருந்து அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் மாதிரி கொஞ்சம் பேர் உண்டு, அவங்களுக்குன்னு ஆலயம் கிடையாது, ஆனால் ஜெபிப்பார்கள். இவங்க எல்லாம் வந்து அந்த சகோதரியை எழுப்பும், உயிரோடே எழுப்பும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போனவங்க, இந்த நான் போல, எனக்கு அந்த சகோதரியே தெரியாது, அந்த கார்டு மட்டும் நான் வாங்கி வச்சிருந்தேன். என்ன ஒரே கேலி கிண்டல், ஆளே போச்சு, என்ன அவர் எழுப்பும்னு ஜெபம் அப்படின்ட்டு. என்னுடைய டெஸ்டினேஷன் அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நீங்களாம் பாஸ்டர்ஸ் தானே? ஆமாம். மரித்தவர்களை ஆண்டவர் எழுப்புவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அமைதியாக நாங்கள் எல்லாரும். என்னை கூப்பிட்டு போனதே இன்னொரு பாஸ்டர், அவருடைய காரு. நீங்கள் திரும்ப என்னை இறக்கி விடுவீங்களான்னு தெரியல, இந்த நைட்டு திரும்ப 4 மணிக்கு என்னை வீட்டில் கொண்டு வந்து விடணும், என்கிட்ட வாகனம் இல்லை. நீங்கள் செய்தது பேசினது எல்லாம் தவறு. ஜெபத்திற்கு முன்பு ஆண்டவரோடு ஒப்புரவாகி விடுங்கள். ஆண்டவர் இன்றும் அற்புதத்தை செய்கிறார், இன்றும் மரித்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள். எங்கள் அப்பா சபையில் மதுரம்னு ஒருத்தர் இருந்தார்.
அவர் இறந்த உடனே நாங்கள் எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னால் தாங்க மாட்டார் அப்படின்ட்டு நாங்கள் சொன்னோம். அவர் சீரியஸ் ஆகிட்டார் டாடி அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. இறந்ததுக்கப்புறம் நாங்கள் சீரியஸ்னு சொல்லியிருக்கோம். என்னையும் எங்கள் அண்ணனையும் கூப்பிட்டு, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் உண்மையாகவே சீரியஸாக இருக்கும்போது என்னை கூப்பிட்டு போயிருந்தா நான் அவரை இழந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என் ஜெபம் அவரை எழுப்பி இருக்கும் அப்படின்னு சொன்னார். சென்னையில் இந்த ஒரு பிளானட்டோரியம் கட்டின ஒரு இன்ஜினியரிங் சகோதரி, ஜோசுவாவுடைய ரிலேட்டிவ், அவங்கெல்லாம் அவருடைய ஜெபத்தால் எழுப்பப்பட்டவர்கள், உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். இங்கே இருக்கிறாரே ஜூலியன் பிரதர், உங்களுடைய மனைவி போகிற சபை போதகர் செல்வின் வில்சன், நுரேலியா பகுதியிலே சிலான்லே உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். இன்னைக்கு சொல்கிறேன், அந்த தேவனுடைய பிள்ளைகளாகத்தான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பா, சோர்ந்து போன உன் ஆவியை உயிர்ப்பிப்பா. அதிசயம் தேவையா என்று யாரும் கேட்டால் தேவை என்று சொல்லுங்கள். அதிசயத்தை பற்றி ஆண்டவர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணல. என்ன பேசினான்னு தெரியல. 3 நாள் ஒரு சிறுவன் காய்ந்து போன 5 அப்பம் 2 மீனோடு இருந்து கொண்டு இருந்தான். நான் ஆண்டவர் சொன்னார், வழியில் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க, அதனால டிஸ்க்ளோஸ் பண்ணிட வேண்டாம், மீட்டிங் அப்படியே நிறுத்திட வேண்டாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு அவர் விட்டு கொடுத்தார். அது 5000 பேர் புருஷர்கள். அப்போ குறைஞ்சது 20000 பேர் அன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க. இன்றும் அந்த அற்புதத்தை எதிர்பாருங்கள். இன்றும் நீங்கள் ஒரு காரியத்தில் கை வைத்து ஜெபித்தால் அந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கழுவ, எங்கள் ஆடைகளை துவைத்துக் கொள்ள நீர் கிருபை தந்த தெய்விற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த வேளையிலே நாங்கள் உண்மை தொட்டிருக்கிறோம், இல்லை என்றால் நீர் எங்களை தொட்டிருக்கிறேன். உடைய இரத்தம் பாய்ந்து சென்ற இரத்தம் சுத்திகரிக்கட்டும், சுகமாக்கட்டும். சரீர பலவீனங்கள் மறையட்டும். எல்லா பேக் பெயின் இயேசுவின் நாமத்தினாலே மறையட்டும். எல்லா அந்த கால்களில் உள்ள பலவீனங்கள் மறையட்டும். ஜாயின்ஸ்ல உள்ள ஹல்லேலூயா வெரிகோஸ் வெயின் மாறட்டும், மறையட்டும், ஸ்ட்ரைட்டன் ஆகட்டும். அது இரத்த ஓட்டம் ஹல்லேலூயா உண்டாகட்டும். மருத்துவர்கள் இதற்கு கீழே இரத்த ஓட்டம் இல்லைன்னு சொன்னாலும் நீர் இரத்த ஓட்டத்தை சீராக்குவீராக. நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன இந்த டேனியலுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தந்தீர் என்பதை சாட்சி கேட்க கிருபை செய்தருளோ. ஹல்லேலூயா. அதே போல இந்த இடத்துல சொல்ல முடியாத காரியங்கள், பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். கற்பங்கள் தொடப்படுவதாக, சிந்தைகள் தொடப்படுவதாக. முள்முடி ஏற்றீரே, அதனால் உண்டான ஆசீர்வாதம் உண்டாவதாக. 39 கசையடிகளை ஏற்றீரே, அதனால் உண்டான ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டீரே, அதற்கேற்ற ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவித்து நாம் ஹல்லேலூயா. பரமண்டல ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் திருமுகவழி பிரகாசமும் நம் அனைவரும் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.